பாண்டி உடனே மெடிக்கலுக்கு கிளம்பி வா. இங்க ஒரு பிரச்சனை. உடனே கிளம்பி வா பாண்டி அப்படின்னு சொல்லி அவசர அவசரமா இந்த வானதி பாண்டிக்கு கால் பண்ணி வர சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா எதிர்பார்த்தது தாங்க. இந்த வானதி டென்ஷன்ல ஏதாவது ஒரு மருந்து மாத்திரைய மாத்தி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டி கூட எப்பயுமே சண்டைங்கிறது போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படிதான் அன்னைக்கும் கொடைக்கானலுக்கு போயிட்டு வந்துட்டு நேராக நம்ம மெடிக்கல் ஷாப்புக்கு போய் வானதியை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்கிற இந்த வானதி என்னெல்லாம் பேச்சு பேசினாங்கன்னு தெரியுமா? அதாவது கொடைக்கானல்ல இருந்து வந்ததுமேனு வீட்டில் வந்து பார்த்தா நடேசனோட அட்டூழியம் தாங்க முடியல. இத்தனை நாளா நான் கூட அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் குடுத்து தான் வீடியோல கூட பேசினேன். ஆனா, இனி அப்படி கிடையாது. அவ்ளோ கூத்தடிச்சிருக்கிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்து வீட்டில ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சு, தண்ணி அடிச்சு, ட்ரிங்க்ஸ் பண்ணி, அது போக வீட்ல முட்டை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி, முட்டை எல்லாத்தையுமே போட்டு ஆம்லெட் போட்டு அது பண்ணி இது பண்ணிட்டு அவ்வளோதான் வீட்டையே மினி பாரா மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ கொடைக்கானல்ல இருந்து வந்த உடனே பார்த்தா வீடு இப்படி அலங்கோலமாக இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக். ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரும் சேர்ந்து நடேசனை வறுத்து எடுத்துடுறாங்க. இது பற்றின ஃபுல் டீட்டெயிலான வீடியோ வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறமா இப்போ இப்போ பாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டுருக்கிறாரு. எல்லாத்தையுமே ஸ்நாக்ஸு அது இதுன்னு எல்லாத்தையுமே எடுத்து போட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வானதி கால் பண்ணிட்டு, "என்ன பாண்டி வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "நான் வந்துட்டேன் வானதி. கொஞ்சம் வீட்ல வேலையா இருக்குது. நான் அப்புறம் கால் பண்றேனே" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா இப்போ வானதி என்ன பண்றாங்கன்னா, நேரா கடையில அந்த செல்வன்ற பையன பார்த்துக்கிற சொல்லிட்டு இங்க பாண்டிய பார்க்கறதுக்காக வராங்க. வந்துட்டு, "என்ன பாண்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? வீட்டு எல்லாத்தையும் தொடச்சுக்கிட்டு இருக்கிற. என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஏய் நீ என்னடி கடைக்கு போகாம இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஆமா உன்னைய 3 நாளா பார்க்கவே இல்ல. சரி இன்னைக்கு தான் வந்திருக்கானே, நேரா கடைக்கு வருவான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கடைக்கும் நீ வரல. அதனால தான் உன்னைய தேடி நானே வந்து என்ன பண்றன்னு பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ என்ன பாண்டி வீட தொடச்சுக்கிட்டு இருக்கிற? கொண்டா நான் வீட துடைக்கிறேன், நான் துடைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி மாப்ப கையில வாங்குறாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, "இல்ல, இல்ல வேணாம், வேணாம் நானே தொடச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லி இந்த பாண்டி வந்து அவங்க வீட்ட தொடச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எங்க இந்த வீட்டு மருமக உங்கள ஆளுக்கு ஒரு வேலைய பார்க்க சொல்லிட்டு, அவங்க போய் எங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வானதி இருந்துட்டு இப்படி கேட்கும்போது, நிலா ரூம்குள்ள இருந்து எழுந்திரிச்சு வராங்க. வந்துட்டு, "என்னாச்சு வானதி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஏன் இந்த வீட்ல எல்லா வேலையும் ஆம்பளைங்க தான் பார்க்கணுமா? நீங்க எதுவும் பார்க்க மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அப்படிலாம் எதுவும் இல்ல வானதி. நான் வந்து வீட்ட கிளீன் பண்றேன்னு தான் சொன்னேன். இவங்க தான் இல்ல நாங்க தொடச்சிடுறோம்னு சொல்லி சொன்னாங்க" அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. அதுக்கு வானதி இருந்துட்டு, இப்படி ஆம்பளைங்களா இருக்கிற வீட்ல ஆளுக்கு ஒரு வேலைய பிரிச்சு குடுத்துட்டு, நீங்க ஜாலியா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படிதானே? ஒரு சில வீட்டுலலாம் பார்த்தீங்கன்னா, கூட்டு குடும்பமா இருக்கும்போது 7, 8 பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் அந்த வீட்டுக்கு வந்த மருமக தான் எல்லா வேலையும் பார்த்து சமைச்சு குடுத்து என்னென்னமோ பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எங்க அம்மா கூட சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த வீட்ல உங்கள மகாராணி மாதிரி உட்கார வச்சு எல்லா வேலையும் இவங்கள்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நிலாவுக்கு ஒரு மாதிரி ஆகுறது. ஆமா, வானதி சொன்னது சரிதானே. நிலா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு வேலைய பிரிச்சு குடுப்பாங்க. ஆனா, அவங்க மட்டும் எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. அப்போ சோழன் இருந்துட்டு, "என்ன வானதி உனக்கு மெடிக்கல்ல வேலை இல்லையா? தேவையில்லாம இங்க வந்து காலங்காத்தால கத்திக்கிட்டு இருக்கிற" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா ப்ரோ. நீங்க என்ன நீங்களும் உங்க பொண்டாட்டியும் மட்டும் எந்த வேலையும் பார்க்காம பேசாம இருக்கிறீங்க? வந்தது வராததுமா பாண்டிய போட்டு வீட்ட பெருக்கு, அத தொட, இத தொடன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க" அப்படின்னு சொல்லி இந்த வானதி சொல்ல, உடனே பாண்டி இருந்துட்டு, "ஏய் இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை?
நான் தாண்டி எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன நடந்துச்சு? வீட்ட பூட்டி போட்டுட்டு போயிருக்கிறீங்க. 3 நாளா அங்கிள் இருந்திருக்கிறாரு. ஒண்ணும் உருப்படியா தொடச்சு பெரக்கி எடுத்து வச்சிருக்க மாட்டாரு. அதான் வந்ததும் வராததுமா உங்கள தொடைக்க சொல்லிட்டாங்க போல, இந்த வீட்டு மகாராணி" அப்படின்னு சொல்லிட்டு வானதி மறுபடியும் கத்த, உடனே நிலா இருந்துட்டு, "இவ கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இவ பாட்டுக்கு என்னத்தையாவது சொல்லிட்டு கெடக்குறா" அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போயிர்றாங்க. "என்ன பாண்டி, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். பாத்தியா, எனக்கு கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதைன்னு இல்லாம அவங்க பாட்டுக்கு ரூம்குள்ள போயிட்டாங்க பாரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பாண்டி இருந்துட்டு, "ஆமா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு காட்டு கத்து வந்து கத்திக்கிட்டு இருக்கிற. என்ன இப்ப? எங்க வீட்ட தானே நான் தொடச்சுக்கிட்டு இருக்கிறேன், கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுல என்ன உனக்கு பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன பாண்டி, இதெல்லாம் பொம்பளைங்க பார்க்குற வேலை தானே" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இத்தனை நாளா காலங்காலமா நாங்க தானே பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப அவங்க சோழன கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே, உடனே அவங்க தான் எல்லா வேலையும் பார்க்கணுமா? என்ன புரியாம பேசிக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு வானதி இருந்துட்டு, "என்ன பாண்டி, எல்லாருமே சும்மா இருக்கும்போது நீ மட்டும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற. அத பார்த்து எனக்கு கடுப்பாகாதா? அதனால தானே நான் கேட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானதி சொல்ல, உடனே நம்ம பாண்டி இருந்துட்டு, "என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நாங்க கொடைக்கானல்ல இருந்து வரும்போது எங்க அப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் வீட்டுக்கு வர வச்சு, தண்ணி அடிச்சு, பாட்டிலு கீட்லுமா அத இதுன்னு போட்டு வச்சிருந்தாங்க. இப்படிலாம் கிடக்கும்போது ஸ்நாக்ஸு அது இதுன்னு போட்டு அங்கங்க எல்லாத்தையுமே போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப அது எல்லாத்தையுமே அவங்கள கூப்பிட்டு சோழனோட ஒய்ஃப கூப்பிட்டு கிளீன் பண்ண வைக்கலாமா? கிளீன் பண்ண வைக்க முடியுமா சொல்லு? இப்ப நான் உன்கிட்ட சொல்வேனா? இத எல்லாத்தையும் நீ கிளீன் பண்ணு அப்படின்னு உன்கிட்ட சொல்லுவேனா? சொல்ல மாட்டோம்ல. அதே மாரி தான் அதெல்லாம் எப்படி அவங்க கிளீன் பண்ணுவாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து கோவத்துல கத்துறாங்க. "ஓ! அப்படியா? இத முதல்லயே சொல்ல வேண்டியதானே! நான் என்னமோல நெனச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்றாங்க. அதுக்கு பாண்டி இருந்துட்டு, "இப்ப எதுக்கு நீ இங்க வந்த? தேவையில்லாம வந்து எதையாவது பேசிக்கிட்டு, என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு தெரியாம அவங்கள போட்டு அந்த திட்டு திட்டிட்டு இருக்கிற. வீட்டுக்கு மகாராணிங்கிற, அதுங்கிற, இதுங்கிற, அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்கன்னு நீ பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாண்டி கத்துறாங்க. "என்ன பாண்டி, அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி நீ பேசிக்கிட்டு இருக்கிற. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? நான் வந்து பார்க்கும்போது நீ வீட தொடச்சுக்கிட்டு இருந்த. மாப் போட்டுக்கிட்டு இருந்த. என்ன இந்த வீட்ல பொம்பளைங்களே இல்லையா? நீ எதுக்கு போடுறன்னு நான் கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நடந்த விஷயம் முழுசா தெரிஞ்சிருந்தா நானே கேட்டுருப்பேனா? கேட்டுருக்க மாட்டேன்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதத்தான் சொல்றது. எதையும் முன்கூட்டியே முதல்ல என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசணுங்கிறது. உனக்கு தான் எப்ப பார்த்தாலும் அவங்கள சுத்தமா பிடிக்காதே! அதனால கண்மூடித்தனமா அவங்கள எதையாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்ப. உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்ல கூட்டிட்டு வந்து வச்சா, தினமும் நீ அவங்க கூட சண்டை தான் போடுவ போல இருக்குது. எனக்கெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்ல, உடனேன்னு "ஒண்ணும் சண்டை போட மாட்டேன். உங்க அண்ணிய நீயே தல மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஆடு. நான் ஒண்ணும் அப்படி யார்கிட்டயும் சண்டை போடுறதுக்குலாம் வரல. நான் தெரியாம ஏதோ சொல்லிட்டேன். பாவமே பாண்டி வேலை பார்த்துட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு ஒரு இதுல சொல்லிட்டேன். இனிமே எதுவும் சொல்ல மாட்டேன். அவங்கள பத்தி இனி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். போதுமா? உன்னைய போய் தேடி வந்தேன் பாரு. 3 நாளா பார்க்கலையே! என்ன பண்றானோன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லி கோவத்துல வானதி அங்கருந்து போயிர்றாங்க. போயிட்டு நேரா மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு பயங்கரமா டென்ஷன்ல இருக்கிறாங்க. அப்பத்தான் ஒருத்தவங்க வந்து ஒரு லேடி வந்து டேப்லெட் வாங்குறதுக்காக வராங்க. அப்போ இந்த வானதி டென்ஷன்ல இருக்கும்போது பாக்ஸ மாத்தி வேற டேப்லெட்ட எடுத்து குடுத்துடுறாங்க. இப்போ டேப்லெட்ட குடுத்து காசு பணத்தெல்லாம் வாங்கி போட்டுட்டு, இன்னமும் பாண்டி திட்டுனத பத்தியே தான், "உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா, நீ தினமும் சண்டை போட்டுட்டு இருப்பன்னு பயமா இருக்கு. உன்னைய கல்யாணம் பண்றதுக்கே பயமா இருக்குன்னு" பாண்டி சொன்னத ரிப்பீட்டடா நெனச்சு நெனச்சு பார்த்துக்கிட்டு, ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த டேப்லெட் மாத்தி வாங்கிட்டு போனாங்கல்ல இந்த லேடி, இவங்க என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்க ஹஸ்பண்ட்காக தான் மாத்திரை வாங்கிட்டு போயிருப்பாங்க. அந்த டேப்லெட்டையும் குடுக்குறாங்க. குடுத்ததுமே அந்த அவங்களோட வயசானவங்க தான், அவங்களுக்கு வந்துட்டு உடம்புக்கு சரியில்லாம போயிருது. என்னடா இது! வழக்கமா நம்ம வாங்குற மெடிக்கல் கடையில தான் மாத்திரை வாங்கிட்டு வந்தோம். ஆனா, இவருக்கு இப்படி உடம்புக்கு சரியில்லாம போயிருச்சேன்னு சொல்லிட்டு, அவசர அவசரமா அவர ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாங்க. அப்போ டாக்டர் அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு, "என்ன நீங்க டேப்லெட் குடுக்கலையா? நான் சொன்ன டேப்லெட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல இல்ல டாக்டர். நீங்க சொன்ன டேப்லெட் தான் வாங்கி குடுத்துருக்குறோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அந்த டாக்டர் இருந்துட்டு, "இல்லையே, நீங்க ஏதோ மெடிசின் மாத்தி குடுத்த மாரி தெரியுதே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட கேட்க, உடனே அந்த வயசான லேடியும் கடையில குடுத்த அந்த மாத்திரைய எடுத்து காட்டுறாங்க. "இதத்தான் வந்து குடுத்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "இப்படி மாத்திரைய மாத்தி குடுத்துருக்காங்களே" அப்படின்னு சொல்லி, "இத கூட பார்க்காம நீங்க எப்படி குடுத்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருக்கிறாங்க. ஐய்யயோ!
நான் எப்பயுமே வழக்கமா அந்த கடையில தான் வாங்குவேன். அதனால தான் வாங்கிட்டு வந்து எனக்கு இதெல்லாம் பார்க்க தெரியாதே! நான் குடுத்துட்டேனே! இப்போ இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆயிருச்சே! அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கும்போது, அந்த வயசான அம்மாவோட பையனும் வராங்க. வந்துட்டு, "என்னாச்சும்மா? அப்பாவுக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "டேய்! அப்பாவுக்கு மாத்திரை காலி ஆயிருச்சுடா. நானு வழக்கமா வாங்குற மெடிக்கல் கடையில தான்டா போய் மாத்திரை வாங்குனேன். ஆனா, அங்க அந்த பொண்ணு வேற மாத்திரைய மாத்தி குடுத்துருச்சுடா. அத அப்பாவுக்கு தெரியாம எடுத்து குடுத்துட்டேன். சரி, இதுதான் வந்திருக்கு போலன்னு நெனச்சுட்டு எடுத்து குடுத்துட்டேன்டா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏம்மா உனக்கு மாத்திரைய பார்த்து எடுத்து தர தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்லடா, அதுவும் வெள்ள கலர் மாத்திரையா தான் இருந்துச்சு. இதுவும் வெள்ள கலர் மாத்திரை தான்டா. எனக்கு வேற என்னடா தெரியும்? அதனால நான் வழக்கம் போல எடுத்து குடுத்துட்டேன். அப்புறம் தான் அப்பாவுக்கு ரொம்ப உடம்புக்கு சரியில்லாம போயிருச்சு. அப்புறம் டாக்டர் சொல்றாங்க, மாத்திரை மருந்து மாத்தி குடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே, "எப்பயுமே நம்ம வாங்குற மெடிக்கல்ல தான் வாங்குனீங்களா? இருக்கட்டும், இன்னைக்கு போய் 2ல 1 பார்க்குறேன் உங்கள" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு, அந்த லேடியவும் கூப்பிட்டுக்கிட்டு, அந்த ஆளு நேரா வானதியோட மெடிக்கல் கடைக்கு போறாரு. போயிட்டு, "என்னம்மா கடை நடத்துறீங்க? ஏம்மா நீ எல்லாம் படிச்சுட்டு வந்து மெடிக்கல் வச்சிருக்கியா? இல்ல என்னம்மா நடத்திட்டு இருக்கிற நீ?" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே வானதி இருந்துட்டு, "என்னாச்சு? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்கிறீங்க? படிக்காமலா மெடிக்கல் கடை வைப்பாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வானதி பேச, "இந்த வாய்க்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. உன்னால எங்க அப்பா சாக கிடக்குறாரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னது என்னால சாக கிடக்குறாங்களா? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னாச்சு? ஏம்மா உன்கிட்ட நான் மாத்திரை வாங்குறதுக்கு வந்தேன்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தீங்க. நான் தான் மாத்திரை எடுத்து குடுத்தேன்ல" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "கிழிச்ச என்ன மாத்திரை எடுத்து குடுத்துருக்கேன்னு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலேயே தூக்கி வீசுறாங்க அந்த லேடி அந்த மாத்திரைய. உடனே அந்த மாத்திரை எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு, "இதத்தானா நீங்க கேட்டீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏம்மா டாக்டர் என்ன மாத்திரை எழுதி குடுத்துருக்காங்க? நீ என்னம்மா எடுத்து குடுத்துருக்குற? கொஞ்ச நேரத்துல எங்க அப்பாவ கொல்றதுக்கு பார்த்துருக்குற நீ. எங்க அப்பா எந்த மாத்திரை போடுறதுன்னு தெரியாம நீ குடுத்தத போட்டுட்டு, இப்ப அவர ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல வச்சிருக்கிறாங்க. அவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்டின்னா, உன்னைய நான் சும்மாவே விடமாட்டேன். இப்பயே உன்னைய போலீஸ்ல பிடிச்சு குடுக்குறேன் பாரு" அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. "சார் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சார். அப்படிலாம் எதுவும் பண்ணிறாதீங்க சார். நான் ஏதோ தெரியாம எடுத்து குடுத்துட்டேன் சார். நான் இப்ப தான் சார் மெடிக்கல் ஷாப்பே ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வேல பார்த்துட்டு இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் டைம் நான் பிசினஸ் பண்றேன் சார். என்னைய வந்து மன்னிச்சிடுங்க சார்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னம்மா இப்படி ஏதாவது மாத்திரைய மாத்தி குடுத்துட்டு எங்க அப்பா உயிருக்கு ஏதாவது ஆபத்தா இருந்தா என்னம்மா பண்றது? என்னம்மா நீ மெடிக்கல் கடை நடத்துற? உன்னைய நம்பி எப்படி மக்கள்லாம் வந்து மெடிக்கல்ல மாத்திரை வாங்க வருவாங்க? இப்படியா நடத்துவ நீ மெடிக்கல் கடைய?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த வானதிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த நேரம் தான் வானதியோட அம்மா மெடிக்கல் கடைக்கு வருவாங்க. காலையிலேயே சாப்பிடாம செய்யாம வந்தாளே, சரின்னு சொல்லிட்டு சாப்பாடு குடுக்க போலான்னு வந்து பார்த்தா, எங்க மெடிக்கல் கடையில ஒரே சண்டையும் சச்சரவுமா இருக்கும். வேகமா போய் வானதியோட அம்மா இருந்துட்டு, ஏய் என்னாச்சுடி வானதி? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எதுக்கு வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லடி, நீ காலையிலேருந்து சாப்பிடல. அதனால சாப்பாடு கொண்டு வந்தேன்டி. என்னாச்சுடி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லம்மா, மாத்திரைய மாத்தி குடுத்துட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஐய்யய்யோ! மாத்திரைய மாத்தி குடுத்துட்டியா? என்னாச்சுடி?" அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு இருக்கிறாங்க. அப்ப, "நீ யாரும்மா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பள கேட்க, "இது என் பொண்ணு தான்" அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே பதில் சொல்றாங்க. அதுக்கு, "ஏம்மா உன் பொண்ணு படிச்சாளா? இல்ல படிக்காம சும்மா நீங்க படிக்காமலே லைசென்ஸ் வாங்காமலே இந்த மாரி கடை நடத்திட்டு இருக்கீங்களாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் இல்ல. என் மக படிச்சிருக்கிறா. இப்ப தான் காலேஜ் கூட முடிச்சா" அப்படின்னு சொல்லி சொல்லவுமே, மாத்திரை ஒழுங்கா எடுத்து தர தெரியல. வேற மாத்திரை எடுத்து குடுத்து எங்க அப்பாவுக்கு அங்க ட்ரீட்மெண்ட் போய்க்கிட்டு இருக்குது. எங்க அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, மொத்த குடும்பத்தையும் நான் உள்ள தூக்கி வச்சுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கிற நேரத்துல அவருக்கு ஃபோன் வருது. அப்ப அப்பாவுக்கு கொஞ்சம் பரவால்ல, அவங்களுக்கு கொஞ்சம் சரியா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏதோ எங்க அப்பாவுக்கு இப்ப கொஞ்சம் பரவால்ல. அவரு குணமாயிட்டாரு. ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்க முடியும்? இனிமே இவ மெடிக்கல் கடைக்கு யாருமே மருந்து, மாத்திரை வாங்க வரவே கூடாது. முதல்ல நீ மெடிக்கல் கடைய நடத்தவே கூடாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே இந்த வானதியோட அம்மா இருந்துட்டு கெஞ்சுறாங்க. "சார் ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் சார், தெரியாம அப்படி பண்ணிட்டா. இனிமே கவனமா இருப்பா. சின்ன சின்ன தப்பு நடக்க தானே சார் செய்யும். அவ ஏதோ சின்ன பிள்ளை சார். தெரியாம அப்படி பண்ணிட்டா சார். மன்னிச்சிடுங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் வானதியோட அம்மா கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த வானதி இருந்துட்டு அப்பதான் பாண்டிக்கு உடனே ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு 2 தடவ ஃபோன் அடிக்கும்போது, பாண்டி வந்து ஃபோன் அட்டெண்ட் பண்ணல. இவ எப்படினாலும் திட்டுறதுக்கு தான் ஃபோன் அடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு அட்டெண்ட் பண்ணாம விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம இவங்க பாண்டியோட கடையில வேலை பார்ப்பாங்கல்ல கண்ணன் ப்ரோ. அவர் வந்துட்டு எதிர்ச்சியா அந்த சைடு வரும்போது, "என்ன வானதியோட கடையில அவ்ளோ கூட்டம் நிக்குது. பரவாயில்லையே! கஸ்டமர்ஸ் நெறைய இருக்காங்க போல இருக்கு. நல்லா நல்லா அள்ளுது கூட்டம்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணன் ப்ரோ நடக்கிற சண்டைய
கூட்டமா நிக்கிறத பார்த்துட்டு வேற மாதிரி நெனச்சுக்கிருவாரு. நல்ல வருமானம் தான் போல அப்படின்னு நெனச்சுக்கிட்டு பாண்டிக்கு கால் பண்ணி, "ஏனே உன் ஆளு கடையில கூட்டம் அள்ளுது. பயங்கரமான வருமானம் வருது போல இருக்கு" அப்படின்னு சொல்லவுமே, "ஓ! அத சமாளிக்க முடியாம தான் வானதி எனக்கு கால் பண்ணியிருக்கிறாளோ?" அப்படின்னு நெனச்சுட்டு உடனே வானதிக்கு கால் பண்றாங்க. வானதி ஃபோன அட்டெண்ட் பண்ணிட்டு, "ஏன் பாண்டி உடனே ஃபோன் எடுக்கல?" அப்படின்னு சொல்லும்போது, "ஏய் என்னாச்சுடி? என்னாச்சு ஒரு மாதிரியா பேசுற?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை பாண்டி. உடனே நீ கடைக்கு கிளம்பி வாயேன்" அப்படின்னு சொல்லவுமே, "ஏய் என்னாச்சுடி?" அப்படின்னு கேட்குறாங்க. "தெர்லப்பா இல்ல பாண்டி நீ உடனே கிளம்பி வா" அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானதி ஃபோன வச்சுட்டு மறுபடியும் அ அங்கருந்து நம்ம பாண்டி வந்துட்டு வேகமா அவசர அவசரமா கிளம்பி மெடிக்கல் கடைக்கு போறாரு. போயிட்டு பார்த்தா, அங்க அவ்வளோ கூட்டத்திலயும் சண்டை தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. உள்ள போயிட்டு, "என்னாச்சு? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. "ஏப்பா இவ மெடிக்கல் கடை நடத்துறாளா? இல்ல என்ன நடத்துறா? இவள நம்பி மருந்து, மாத்திரை யாரும் வாங்க முடியாது போல இருக்கு" அப்படின்ற மாரி சொல்ல, "என்னாச்சு வானதி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "தெர்ல பாண்டி எனக்கு ரொம்ப பதட்டமாவும், பயமாவும் இருக்கு. மாத்திரை ஏதோ மாத்தி எடுத்து குடுத்துட்டே போல. நான் ஏதோ டென்ஷன்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அ உடனே பாண்டி இருந்துட்டு, "சார் என்ன சார் இப்போ தெரியாம மாத்திரை எடுத்து மாத்தி குடுத்துட்டாங்க சார். நீங்க மாத்திரை வாங்கும்போதே செக் பண்ணிட்டு வாங்கியிருக்கலாம்ல. இந்த மாத்திரை கிடையாது, இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வாங்கியிருக்கலாம்ல" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த பொண்ணு என் மாத்திரைய மாத்தி எடுத்து குடுத்தது தப்பு கிடையாது. நாங்க செக் பண்ணி வாங்கிட்டு போகல. அதுதான் தப்பா? படிக்க தெரியாதவங்க மாத்திரை வாங்க வந்தா எப்படி அவங்களால செக் பண்ணி வாங்க முடியும்? மெடிக்கல்ல இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுப்பா இருக்க வேண்டாமா? கவனத்த எங்க வச்சுட்டு மாத்திரை எடுத்து குடுக்குறாங்க? எங்க வீட்ல எங்க அப்பாவும் அத வழக்கம் போல பிரிச்சு எப்பயும் போடுற மாத்திரை தானேன்னு சொல்லிட்டு மாத்தி போட்டுட்டாரு. இப்ப அவருக்கு உடம்புக்கு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறோம் தெரியுமா? அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்னடி வானதி கொஞ்சமாவது பொறுப்பா நடத்த வேண்டாமா? கவனமா இருக்க வேண்டியதானே? உனக்கு மத்த எல்லாத்தையும் மேல கோவப்படுறதும், சண்டை போடுறது தான் பெருசு. எவ்வளோ பெரிய வேலையில நீ பார்த்து வச்சுட்ட இப்ப. உயிர் உயிர் போயிருந்தா என்ன ஆயிருக்கிறது? அப்படின்ற மாதிரி பாண்டி கூட கொஞ்சம் கத்த, பிறகு சரி டென்ஷன் ஆகாத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, "சார் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து படிச்சு முடிச்ச உடனே ஒரு பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கா சார். ஏதோ ஒரு பதட்டத்துல இந்த மாதிரி மாத்தி எடுத்து குடுத்துருப்பா சார். மன்னிச்சிருங்க சார். இனிமே இந்த மாரி பிரச்சனை எதுவுமே வராதபடிக்கு நாங்க பார்த்துக்கிறோம் சார். இந்த ஒரு தடவ எனக்காக நீங்க உதவி பண்ணுங்க சார்" அப்படின்னு சொல்லவுமே, "அந்த பொண்ணுக்காக இல்ல, உனக்காக விடுறேன். நீயே எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கிற. எனக்கு ஒரு நாள் எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது, அவர வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து விட்டது நீதான். அதனால அந்த நன்றி கடனுக்காக தான் இப்போதைக்கு நான் எந்த சண்டையும் போடாம போறேன். இனிமே இவள ஒழுங்கா கடைய நடத்த சொல்லு. இனிமே இந்த மெடிக்கல் கடைக்கு யாருமே பிறகு மருந்து, மாத்திரைன்னு யாரும் வாங்குறதுக்கு வரமாட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு விட்டுட்டு போறாங்க. அதுக்கப்புறமா பாண்டி இருந்துட்டு, "ஏன் வானதி கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்புணர்ச்சியே இல்லையா? பொறுப்பா கடைய நடத்துவேன்னு பார்த்தனா, இப்படி கடை ஆரம்பிச்ச 1 வாரத்திலேயே இவ்ளோ பெரிய பிரச்சனைய இழுத்துருக்கியே! ஒருவேள அந்த வயசானவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா, மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க. இப்படி ஒரு உசுரோடைய விளையாடுறது, நீ எவ்ளோ பெரிய பொறுப்புல இருக்கிறன்னு உனக்கு தெரியுதா? ஒருத்தவங்களுக்கு மருந்து, மாத்திரை எடுத்து குடுக்குற இடத்துல இருக்கிற. நீ தான் பக்குவமா நல்ல ஞாபகத்தோட இருக்கணும். தேவையில்லாம டென்ஷன்ல நீ இப்படிலாம் வேல பார்த்துக்கிட்டு இருந்தன்னா, ஒரு வேலையும் உருப்படியா உன்னால பார்க்கவே முடியாது. உன்னைய நம்பி இனிமே மெடிக்கல் கடைக்கு யாரு வருவாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வானதி அழுதுகிட்டேன்னு, "எல்லாமே என்னால தான். நான் தான் தெரியாம ஏதோ ஒரு யோசனையில இப்படி பண்ணிட்டேன் பாண்டி" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி படபடப்பா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் "சரி வா உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு சேர்ல உட்கார வைக்கிறாங்க. "ஏப்பா செல்வம், நீ கொஞ்சம் பார்த்து எடுத்திருக்க கூடாதா?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லண்ணே நான் இன்னொரு கஸ்டமர பார்த்துட்டு இருந்தேன். அக்கா தான் வந்து டேப்லெட் எடுத்து குடுத்தாங்க. இந்த மாதிரி அடிக்கடி நடக்குண்ணே. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. மாத்திரைய மாத்தி மா அ மா எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. திடீர்னு மாத்திரைய மாத்தி எடுத்து குடுத்துட்டோம்னா, ஒரு சிலர் திருப்பி கொண்டு வந்து குடுத்துருவாங்க. இந்த மாதிரி நடந்திருக்குதுண்ணே. ஆனா, இவ்ளோ சீக்கிரமா அக்கா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனாலும் நம்ம மேல தான் இந்த தப்பு இருக்கும். மெடிக்கல் கடைக்கு நெறைய பேருக்கு நெறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஆனா, எல்லாருக்குமே டேப்லெட்ஸ பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. நம்ம தான் கவனமா எடுத்து குடுக்கணும். நான் கூட செக் பண்ணாம விட்டுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் சொல்ல, உடனே பாண்டி இருந்துட்டு, "உனக்காவது மெடிக்கல் கடையில வேலை பார்த்த அனுபவம் இருக்குது. இவளுக்கு எந்த ஒரு அனுபவமும் இல்ல. கொஞ்சம் மெடிக்கல் கடையில எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா பத்திரமா பார்த்துக்கோப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி அந்த கடையில வேலை பார்த்துட்டு இருக்கிற செல்வம் பையன சொல்றாங்க. அதுக்கப்புறம் "சாரிண்ணே, சாரிண்ணே. நான் இனிமே பத்திரமா பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே வானதியோட அம்மா இருந்துட்டு, "ஏண்டி உனக்கெல்லாம் இந்த பொழப்பு தேவையா? இனிமே இந்த மெடிக்கல் கடைக்கு யாருடி வருவாங்க? அப்படி என்ன ஞாபகத்துலடி நீ இருந்த?
நல்லா ஒழுங்கா மருந்து மாத்திரைய பார்த்து எடுத்து குடுக்குறதுக்கு, உனக்கு இதெல்லாம் வந்து கடவுள் குடுக்குற வேலைடி. இப்படி மாத்தி எடுத்து குடுத்து ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்றது? உன்னைய நம்பி நாங்களும் ரூ. 1,00,000 குடுத்து கடைய வேற திறந்து வச்சிருக்கோமே! நீ எல்லாம் உருப்படியா நடத்துவியா? அவ்வளதான். கொஞ்ச நேரத்துல இந்த தம்பி மட்டும் வரலைன்னா என்ன ஆயிருக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பங்குக்கு அவங்க கத்துறாங்க. உடனே நம்ம பாண்டி இருந்துட்டு, "சரி விடுங்க. அவ என்ன வேணும்னே பண்ணாளா? அப்படிலாம் அவ வேணும்னு பண்ற ஆள் கிடையாது. ரொம்ப பொறுப்பா தான் இருப்பா. ஏதோ ஒரு டென்ஷன்ல அந்த மாரி மாத்திரைய மாத்தி எடுத்து குடுத்துட்டா. அதுக்கு என்ன பண்றது? தேவையில்லாம நீங்க அவள திட்டிக்கிட்டு இருக்காதீங்க. அவளே டென்ஷன்ல இருக்கா." அப்படின்ற மாதிரி பாண்டி ஆறுதல் சொல்றாங்க. அதுக்கப்புறமா வானதி இருந்துட்டு, "எல்லாமே உன்னால தான். நான் உன்னைய தேடி வந்திருக்கும்போது, நீ தேவையில்லாம என்ன பேச்சு பேசுன. அந்த நிலாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனேல்ல, அதனால தான் இப்ப இப்படி ஆயிருச்சு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பாண்டிக்கு கோவம் வருது. "என்னடி பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிற? நீ மாத்திரை மருந்த மாத்தி எடுத்து குடுக்குறதுக்கும், நிலா அங்க சோழனோட ஒய்ஃப் வேலை பார்க்காததுக்கும் என்னடி சம்மந்தம் இருக்குது? தேவையில்லாம எதையாவது பேசி வச்சு, மறுபடியும் ஏதாவது பிரச்சனையில சிக்கிறாத. கொஞ்சம் ஞாபகமா நல்ல ஒரு ஞானத்தோட நடந்துக்கோ, புத்தியோட நடந்துக்கோ. எப்படி மாத்திரை மருந்து எடுத்து குடுக்குறணும்னு கவனமா நடந்துக்கோ. மத்த உசுர் மேல விளையாடாத. உன்னோட டென்ஷனு, உன்னோட ப்ரெஷர் எல்லாத்தையுமே அடுத்த வர்ற கஸ்டமர் மேல இறக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த வானதிக்கு இதோட போகாது. இன்னமும் நெறைய பிரச்சனைகள் இந்த மெடிக்கல் ஷாப் மூலியமா வரத்தான் போகுது. இதெல்லாம் எப்படித்தான் வந்து மெடிக்கல் கடைய நடத்தப் போகுதுன்னே தெரியல. இதுல பாண்டி சொன்னது மாதிரி வானதிய கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தா என்னெல்லாம் பிரச்சனை நடக்கப் போகுதோ, நிலாவுக்கும், இந்த வானதிக்கும் பார்ப்போம். ஏற்கனவே டைரக்டர் வேற சொல்லியிருக்கிறாராம், எல்லா மருமகளும் வந்ததுக்கு அப்புறம் தான் கதையே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா மருமகளும் வந்ததுக்கு அப்புறம் கதை எப்படியெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்னதான் நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் நிலாவோட நிலைமை என்ன ஆகும்னு.